குட் மார்னிங்ப்பா. காலை வணக்கம்டா மகனே. என்னப்பா ஆள் நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க, ஆச்சியை காணோம். எங்க ஆச்சி? அம்மா இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க மாட்டுக்கொட்டையில இருப்பாங்க. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமைல மாட்டுக்கொட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்துக்கும் சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடுவாங்க. நேரம் ஆகுதானே செய்யும், வருவாங்க. சரிப்பா, நீங்க வயலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ராத்திரி தூங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதே கொஞ்சம் எந்திரிச்சு வர லேட் ஆகி போச்சு. அதெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டுப்பா. எதுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஆளுகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீ எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சு உடம்புல அழைச்சிட்டு படிக்காத, சரியா? ரெஸ்ட் எடு. எனக்கு எந்த அழைச்சலும் இல்லப்பா. கூட கண்ணாயிரம் இருக்கான், அவன் கூட மட்டும் வேலை செய்யறதுல எனக்கு எந்த வேலையும் பெருசா இல்லை. இந்த இன்னைக்கு நம்ம முக்கு தொப்புல வெள்ளரி உதவுன்றதுக்கு ஆளுக்கு வருவாங்க. அவங்க கூட இருந்து யாராச்சும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே போதும். நான் டவுனுக்கு போய் கொஞ்சம் மருந்துலாம் வாங்கிட்டு வர வேண்டியது கிடக்கு, களை மருந்து எல்லாத்தையும். அது வாங்கிட்டு வரதுக்கு போகணும். மற்றபடி இன்னைக்கு எந்த வேலையும் இல்லைப்பா. சரிப்பா, அதுக்கு என்ன, சாப்பிட்டு பொறுமையா போ. சரிங்கப்பா. இந்தாங்க 2 பேரும் காப்பி எடுத்துக்கிடுங்க. என்னங்க அவன்கிட்ட பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். என்னப்பா, என்ன விஷயம்? நீங்களும் அம்மாவும் கண்ணாலேயே பேசிக்கிறீங்க, என்ன காதலோ? அட நீ வேற ஏன்டா கம்முன்னு இருடா. ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் சௌந்தரி. நான் என்ன பேச வரப்போறேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். நீங்க கொஞ்சம் உட்காரு. சொல்லுங்கப்பா. நீ தான் சொல்லணும். உன் அத்தை மாவளை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு. இல்லை உன் மனசுல யாராச்சும் விருப்பப்பட்டு இருந்தாலும் சொல்லு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுப்பா. ஏன்னா கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ போகிறது நீ தானே. உன்னோட விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கியா, உன்னை கட்டாயப்படுத்தியோ இல்லை எங்களோட விருப்பத்துக்கோ நீ ஒத்துக்க கூடாது. உனக்கு இஷ்டமா இல்லையா, உன்னுடைய மனசுல இருந்து உண்மையை சொல்லு. அது மட்டும் எனக்கு போதும். அப்பா, அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் இது வரைக்கும் சண்டேவே அப்படி பார்த்ததில்ல. ஆனால் உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா எனக்கு விருப்பம் தான். ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது சௌந்தரி. இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. எங்களோட விருப்பத்துக்காக நீ ஒத்துக்க கூடாதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் என்னோட விருப்பமோ, எப்பவும் இப்போவும் எப்பவுமே. அதனால உங்களுக்கு என்ன முடிவு எடுக்க தோணுதோ நீங்கள் தாராளமாக எடுங்க. நான் இதில் எதுவும் தலையிட மாட்டேன். என் கல்யாண விஷயத்தை பற்றி வரைக்கும் அதோட பொறுப்பு உங்கள் கையில் தான் ஒப்படைச்சிருக்கேன். நான் ஏற்கனவே கிட்ட சொல்லியிருக்கல, நீங்கள் காட்டுற போட்டு தான் நான் கட்டிக்கிடுவேன்னு. அப்படி என்னப்பா, சந்தேவனா அந்த மாதிரி நினச்சது இல்லையா? ஆனாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம சொந்தத்திலேயே எத்தனையோ பேர் சொந்த தாய் மாமா பொண்ணையே கட்டிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறலையா? அந்த மாதிரி இதுவும் மாறிடும் நம்புறேன். என்ன உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலோ? அம்மா சொன்னாங்கதான். ராத்திரி பிள்ளை யோசனை பண்ணி பார்த்ததுல ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாறுமோ என்னமோ தெரியலையா, எனக்கே தோணுச்சு. அதனால தான் நானும் உங்ககிட்ட சரின்னு சொல்கிறேன். சரியா? நீ ஒன்றும் வருத்தப்படாத. சந்தியா நல்ல பொண்ணு, நாம வளர்த்த பொண்ணு, நம்ம கண்ணெதிரே வளர்ந்த பொண்ணு, நல்ல அமைதியாக உங்கள் அம்மா மாதிரி குணம் உள்ளவ. அவள் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு உனக்கு ஏற்றவளாதான் இருப்பா. சரிங்கப்பா. அப்போ நம்ம குடும்ப ஜோசியருக்காருக்கு போன போட்டு இன்னைக்கு உன் ஜாதகத்தையும் சந்தேக ஜாதகத்தையும் வச்சு பார்த்துருவோம். பொருத்தம் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா உன் அத்தைக்காரி நேற்று போனதுலேருந்து 1008 முறை போன போட்டு கேட்டே கிடக்க பார்த்துக்க. நானும் வேற வழியா இல்லாமல் அவள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். ஆள் மேலே கொடுத்து விட்டுருக்கா. அதனால இன்னைக்கு நம்ம ஜோசியரை பார்த்துட்டு எது வந்தாலும் அடுத்து முடிவு எடுக்கணும். இல்லாட்டி அவள் அது வரைக்கும் வாய மூட மாட்டா. சரிங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் இருக்கேன். சரி கண்ணு. இவனோட முகத்தை பார்த்தா கல்யாணத்துக்கு முழு சம்மதம்னு சொன்ன மாதிரி தெரியலையே. கண்டிப்பா எங்களுக்காக தான் ஒத்துக்கிறான் போல இருக்கு. சரி, கல்யாணம் ஆனால் எல்லாம் மாறிடுவோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சொந்த அக்கா பிள்ளை தாய் மாமா பிள்ளை அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்கள. தூக்கி வளர்த்த பிள்ளைய கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் ஒரு பிள்ளையும் கொடுத்துருதுங்க. அப்படி இருக்கையில் இவனும் கண்டிப்பாக மனசு மாறிடுவான். அந்த நம்பிக்கை இருக்கு. சரி பார்ப்போம். யாருக்கு என்ன தலையில் வாய்ச்சிருக்கோ அவங்களுக்கு அதுபடி நடக்கட்டும். இதில் மாத்திரத்துக்கு என்ன இருக்கு, நடக்கட்டும் பார்த்துக்கலாம். லட்சுமி, அந்த போனை கொண்டாமா, உள்ள டேபிள் கிடக்கு பாரு. வாங்கம்மா. லட்சுமி, அம்மா வந்துட்டாங்க. அம்மா குச்சி அது டீ கொண்டா. என்னம்மா, பூஜை முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சிச்சா? சரிம்மா, இப்பதான் சந்திர நாட்டி பேசினேன். அவனு வந்து சந்தியாவை கட்டிக்கிறதுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். அதனால நம்ம ஜோசியில வர சொல்லி இன்னைக்கு ஜாதக பொறுத்து பாத்துருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன பார்த்துட்டு போச்சு. இந்த மாசம் ஆடி மாசமா இருக்கு, எல்லாம் சரிப்பட்டு வந்தா அடுத்த மாசத்துக்கு நம்ம முகூர்த்த நாள் நல்லா பார்த்து கல்யாணம் வச்சுக்க வேண்டியதா. நல்ல கருத்து எதுக்கு தடுக்கணும்? என்னங்க இந்தாங்க போனே. அத்தை இந்தாங்க அத்தை உங்களுக்கு டீ. அத்தை காலை டிஃபனுக்கு பூரியும் சன்னா மசாலும் செய்யலான்னு இருக்கேன். உங்களுக்கு மாத்திரம் சப்பாத்தியும் சன்னா மசாலா வைக்கலாம் இருக்கேன். போதும் அத்தை, இல்லை வேற ஏதாவது செய்வா? சப்பாத்தியா? போதும். எனக்கு ஒரு 3 சப்பாத்தி இருந்தா போதும், அதுக்கு மேல கட்டி விடாத. சரி அத்தை. ஏமா, நம்ம வீட்டில் நடக்கிற முத விசேஷம் எதுக்கு அவசரமா பண்ணணும்? பொறுமையா பண்ணுவோம். அட என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்க? யாரும் முன்ன பின்ன தெரியாது நம்ம வீட்டுக்கு கொண்டாடு வரா. ஏன் பேச்சு தானே கட்டியாரு போறா? அப்புறம் என்ன பேச்சு வாத்திக்கு இடம் கிடையாது. ஏன் சட்டுப்பட்டு பேசி முடிவு பண்ண வேண்டியதானே? சரிங்கம்மா, நான் முதல்ல ஜோசிக்கார வர சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்றாரு, ஜாதக பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர்கிட்டயே நாள் குறிச்சு கேட்டுருமா. சரி, போன போட்டு வர சொல்லு. அருமையா எங்க ஆச்சி வச்ச மீன் குழம்பு, அம்மா சுட்ட மல்லிகைப்பூ இட்லிக்கோ காமி வச்சு சூப்பர். ஏமா, இன்னும் சுட ஒரு 2 இட்லி கொண்டாம்மா. அடியே கேட்டியா, நீ போட்டு இப்படி பாலா படிச்சிட்டு கிடக்குவா? ஏமா தள்ளுமா அங்கிட்டு. புல்டோசர் மாதிரி டிவி முன்னாடி வந்துட்டு மறைச்சிட்டு கிடக்க. எப்படி டிவி பாக்குறது? ஓரமா ஒதுங்க அங்கிட்டு. கேட்டி சொல்ல மாட்டோம், வாயில 4 போட போற மாதிரி. அப்பதான் நீ அடங்குவ. அங்கே உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னா என்ன கேட்கறியா? அங்க நீங்க கொண்டாந்து ஆள் உட்காந்துட்டு அம்மா இதை கொண்டா, அம்மா அதை கொண்டா, தண்ணி கொண்டா, பண்ணி கொண்டான்னு சொல்லிட்டு என்னை போட்டு பாலா படிச்சிட்டு கிடக்க.
போறீங்க? நான் வேலை செய்யறதே இல்லையா? எதுக்கு மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? ஏமோ ஒரு 2 இட்லிக்கு எடுத்து குடுத்துமா? இதுக்கு தான் சொன்னேன், அங்கனே உட்காந்து சாப்பிட்டா வேணுன்றதை எடுத்து போட்டு சாப்பிடலாம்ல. அதை விட்டுட்டு எனக்கு தான் வேலை வச்சுட்டு கிடக்க. உனக்கு அப்படி வேணும்னா நீயே வந்து எடுத்து காண்டி இதுக்கு என்னை கூப்பிட்டு கிடக்க. ஒரு இட்லி கெட்டது தப்பா? வாயில இதுக்காக குறைய பேசிட்டு கிடக்க. இன்னொரு சார் இது வேணும் அது வேணும் ஏதோ கேட்டு பாரு. உண்மையிலே கொமட்டிலே குத்துவா பார்த்துக்க. வேணும்னா நீ வந்து எடுத்துக்கட்டி, எனக்குலாம் சும்மா வேலை வைக்காத. இந்த அப்படி ஏமா என்னடி சந்தியா, வெளியே எங்கேயாச்சும் போறியா? வேற துணி உடுத்திட்டு கிளம்பி நிற்கிற மாதிரி இருக்கு. கையில் வேற பேக்கோடு இருக்க. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு திவ்யா இருக்காளே, அவள் ஊர்லேருந்து வந்திருக்காளாம். அதை நான் போய் அவள் வீட்டில் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுமா. என்னது திவ்யாக்கா வந்திருக்காளா? அவங்களை நம்ம வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு அவளை திருப்ப போற? நமக்கு ஒருத்தவங்களோட அன்பு தேவைனா நாம தான் அவங்கள தேடி போய் பார்க்கணும். அவங்கள நம்மள தேடி வர மாதிரி வச்சுக்க கூடாது. சரிடி, டிஃபன்ல ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுவா. இல்லம்மா, இல்ல நான் திவ்யா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேண்டாம்மா. ஏமா இவ எப்பவுமே 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு பல்ல கூட விளக்காம முதல்ல காப்பி குடிச்சிட்டு அப்புறம் டிஃபனை சாப்பிட்டு சோம்பேறித்தனமா இருந்துக்கிட்டு 12-1 மணிக்கு தானே குளிப்பா. ஆனா பாருங்க, இன்னைக்கு காலங்கத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாடு கூட வேணாம்னு சொல்லிவிட்டு பைய எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு போறா பாருங்க. எனக்கு என்ன இவ்வளவு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு சிந்தியா, வாய் மொழிட்டு அமைதியாரு. உன் சந்தேக புத்தியில ஏன்ட்ட காட்டாத. நீ சட்டம் படிக்கிறதா நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு இல்லாத பண்ணத சட்டம்லாம் ஏன்ட்டு பேசிட்டு இருக்காது சொல்லிவிட்டேன். ஏமா திவ்யாக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு நேற்று அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவேன்னு சொல்லியிருக்கா. நான் சாப்பிட்டு பொறுமையா போனா அப்புறம் அவளை எப்படி பேச முடியும்னு சொல்லி உனக்கு திரும்பினா திவ்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் அவளை பார்க்க போறேன். நான் சாப்பிட்டு போனா நல்லா இருக்குமா? அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. இவ சாப்பிடாம போறது ஒரு விதத்துல நல்லதுயா. இவளுக்கு சேர்த்து வச்சு மீன் குழம்பையா நம்மளே சாப்பிட்டுருவோம். சரிட்டி, பார்த்து பத்திரன்னு போயிட்டு வா. மறக்காம வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டு சரியா? நேரத்தோட வீட்டுக்கு அதே மாதிரி திரும்பி வந்துரு. உனக்கே திரும்பல, உனக்கும் மாமா அவனுக்கும் கல்யாணம் பேச்சு எடுத்துருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் கல்யாணம் பண்ண அங்கிட்ட அலையக்கூடாது பார்த்துக்க. அதனால சட்டு போட்டு நேரத்தோட வீடு வந்து சேரணும், புரியுதா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இவ வயசுல இருக்கிற பிள்ளைகளாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு வயிற்றுல ஒன்று இடுப்புல ஒன்றுன்னு சுற்றி திரியுதுங்க. இவ என்னன்னா கையில போனோட சுற்றி திரியுதா. ஏமா உனக்கும் பேர பிள்ளைய தூக்கிட்டு சுற்றி திரியணும்னு ஆசையா இருக்கா? கேட்டு இருக்காத பின்னே. வயசான காலத்தில் எங்களுக்கு வேற என்ன வேலை? இந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு பெருசாக ஆளாக்கி அதில் ஒரு கல்யாண காட்சி பற்றி பேரம் பேத்தி எடுத்து இந்த வயசில் அதுங்களை பார்த்துக்கிறது எங்கள் முக்கியமான வேலை. இவளுக்கும் 23 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ண தேவைனா? நேற்று முடிச்ச காலானுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. ஆனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு கஷ்டமா இருக்காத சொல்லு. அதான் உன் அண்ணன் வீட்டுக்கே உன் மகளை மருமகளை ஆக்கணும்னு கல்யாண கனவு கண்டிட்டு இருக்கிய, அப்புறம் என்னம்மா? ஆனால் பாரு, இவன் இவ்வளோ காலையில் கிளம்பி போகிறது பார்த்தா சந்தேகமாக இருக்குது. எப்போ திவ்யாக்கா வந்தா அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகாம அவங்க மாமியார் வீட்டுக்கு போக மாட்டாங்களா? ஆனால் இன்னைக்கு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு ஓடுறா பாருங்களேன். எனக்கு என்ன சந்தேகமா இருக்குமா? எதுக்குமா தலையில் கொட்டுன? பெரியவ சொல்றதெல்லாம் சரியா? நீ லாயருக்கு படிக்கிறனே இல்லாத லாலாம் பேசாதே. அமைதியா வாய முடியும் திம்பு. பெரியவன்னு அவளை தூக்கி வச்சுட்டு பேசு. ஒரு நாள் உன்னைய பார்த்து எல்லாரும் இல்லாத போல பேச்செல்லாம் பேச போறாங்க. அப்பதான் உனக்கு தெரியும் அந்த சின்னவளோட நினப்பு. வாய முடி தின்றி வாங்கினது பத்தியா? மறுபடியும் தலையில் ஒரு கொட்டை வைக்கணுமா? பேசாம திங்கு. சரி, இவளால தலையில ஒரு கொட்டு வாங்கதான் மிச்சம். எம்மா என்ன வலி வலிக்குது. ஆனால் இவ திருட்டு முடியல முழிச்சுக்கிட்டு போறா. எனக்கு என்ன இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு. என்னமோ இவளுக்கும் சவுந்தர மாமாவுக்கு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எனக்கு சக்திவேல் மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடும். அதனால தானே அந்த சந்தோஷத்தில் தான் நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன். இல்லாட்டி ஆளை உள்ள புகுந்து ஆட்டையை கழிச்சிட மாட்டேன். எது எப்படியோ நமக்கு நடந்ததுன்னா சரி. இவதான் சாப்பிடாம போயிட்டல, இவ பங்கு மீன் குழம்பையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுருவோம். ஏமா கேட்டி வாங்கினது பத்தலையா? மறுபடியும் வந்து தலையில் வைக்கணுமா? பேசாம சாப்பிட்றி. ஐயோ எதுக்கு வம்பு? பேசாம வாய் முடிட்டு சாப்பிடுவோம். ஏற்கனவே வாங்கினதுக்கு தலை வில்லுன்னு வலிக்குது. இதுக்கப்புறம் கொடுத்தா இன்னும் தாங்க முடியாது. வணக்கம் சாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன் புண்ணியத்துல ஆரோக்கியமா நல்லா இருக்குமா? சரிங்க சாமி, சந்தோஷா. என் மகன் எதுக்காக உங்களுக்கு போன மட்டும் வர சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எங்க குடும்ப ஜோசியரி, நீங்க குறி பார்த்து சொன்னா எங்க குலதெய்வமே சொன்ன மாதிரி. என் பேர பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு பியாச்சு கல்யாணம் கட்டி வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஜாதகத்தை பார்த்து ஒத்து வருமா என்னென்ன பார்த்து நல்ல முடிவா சொல்லுங்க. செம்மடி, அந்த ஜாதகத்தை சாமி கொடுமா. இந்தாங்க. அதுக்கு என்னமே ஒரு 5 நிமிஷம் டை கொடுங்கோ, நல்லபடியா பார்த்து பிள்ளைகளுக்கு நாள் குடிச்சு தாரே. அப்பா நான் டவுனுக்கு போய் மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா உன் கல்யாணத்துக்கு வச்சிருந்தா நான் ஜாதகம் பார்த்துட்டு வரதுக்கு நீ இரு. இதுல என்ன இருக்கா ஆச்சி? பெரியவங்க நீங்களா இருக்கும்போது நான் எதுக்கு இருந்துகிட்டு? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன் ஆச்சி, போயிட்டு வரேன் அப்பம்மா. சரியா? சரிப்பா. 1 2 3 5 3 8 எப்படி பார்த்தாலும் ஓகே. என்ன சாமி நீங்க யோசிக்கிறது பார்த்தா ஏதாவது சிக்கல் ஏதாவது இருக்கா? ஆமா, உங்க பேரனோட ஜாதகம் ராஜயோகம் உள்ள ஜாதகம். அவருடைய தீர்க்காயுசுல இருக்க எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துக்கிட்டீங்க. உங்க பேச்சியோடது ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். 2 ஜாதகம் வச்சு பாக்கீங்கல்ல, 10க்கு 7 பொருத்தம் இருக்கு. மீதி 3 பொருத்தம் எங்க போச்சு? அதை வாங்கி போடுங்க. பணம் வேணா எப்படி செலவானாலும் பரவாயில்ல. ஜாதகம்லாம் சாமி சொல்றதுமா, நாம சொல்றதுக்கு இல்ல.
2 பேருமே தலைச்சம்புள்ளைக்கு கல்யாணம் பண்ற பழக்க வழக்கம் நம்மளது கிடையாது. இருந்தாலும் ஜாதகம் வச்சு பார்க்கும்போது 10க்கு 7 பொறுத்து இருக்கு. கல்யாண அமைப்பு கூடி வந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தான் இருக்கு. அச்சோ என்ன சொல்லுதீங்க? பயப்படாதீங்கம்மா, அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. ஓரளவுக்கு ஜாதகம் பொறுத்து தான் வருது. ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சொல்ற பரிகாரம் பண்ண சொல்லுங்க. மத்ததெல்லாம் அந்த ஆண்டை விட்டு வழி நடத்திக்கிடுவா. பிள்ளைங்களோட மனம் பொறுத்து இருந்தா போதும். மாங்கால பொறுத்தும் தானா அமையுமா, பயப்படாதீங்க. என்ன சாமி நீங்க சரின்னு சொல்ற மாதிரி தெரியல, இல்லன்னு சொல்ற மாதிரி தெரியலையே. நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்றமா. மத்தபடி கடல் மேல பார்த்து போட்டு கல்யாணம் வேலை ஆரம்பிங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். மேற்கொண்டு நீங்க பேச்சு முடிவெடுக்க. அப்ப நான் வரணுமா? என்னங்க சாமி உங்க குரு தச்சனே? கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்களா? அப்ப நான் வாரேன். ஒரு தடவை குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போய் மனசார வேண்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரிங்களாமா? நான் வாரேன். சரிங்க சாமி. சரிங்க சாமி. என்னம்மா இவர்கிட்ட கேட்டா ஒரு தெளிவு பிறக்கணும் பார்த்தா மேலும் குழப்பமா இருக்கு. இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. அடே அவர் தான் சொன்னார்ல, கவலைப்படாம கல்யாண வேலை ஆரம்பிங்கன்னா அப்புறம் என்ன? இந்த குடும்பத்தோட குழந்தைங்க போயிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆரம்பிச்ச வந்திருக்கு, நம்மள வந்து பொங்கல் வைக்கணும்ல. அதனால இந்த வாரம் எல்லாரும் சேர்ந்தாப்புல கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துருவா. மத்ததெல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு. சரியா? இல்லம்மா, எனக்கு ஏதோ உறுத்துற மாதிரியே இருக்கு. உறுத்துற மாதிரி இருந்தா உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாடலிங்க. யார் வேணாம்னு சொன்னா கூட வேணா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிட்டு வா. என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? விடு லட்சுமி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து எது வந்தாலும் பாத்துக்கலாம். இல்லைங்க, எனக்கு எதுவும் மனசு வந்து சரியா படல பார்த்துக்கிட்டீங்க. ஆரம்பத்துல நீங்களே வேண்டாம் தான் சொன்னீங்க. அப்புறம் சரி ஜோசியம் பார்த்து முடிவு வைக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் கடைசியில் அவரும் வந்து 10க்கு 7 தான் பொறுத்திருக்குன்னு சொல்லிதாரு. ஒரு 8 9 இருந்தாலும் பரவாயில்லைல்ல. இப்படி சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? விடு லட்சுமி, சில பேருக்கு 10 பொறிச்சிருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா அமைறது இல்லை. அதனால ஜாதகம் பொறுத்து எதுவும் அமைறது இல்லை. நாம அமைக்கிறத வாழ்க்கை. தைரியமா இரு, பாத்துக்கலாம். கடவுளை நீ தான் பார்த்துக்கணும். என் மாவன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். யார் முன்னாடியும் அவன் கலங்கி நிற்கிற மாதிரி பண்ணிடாதப்பா சாமி.